You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட தொடர்ந்து ஆராய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சி ஏறக்குறைய 3 வருஷம் மேலே தொடர்ச்சியாய் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. வாரத்துக்கு 2 முறை. அதுக்கு காரணம் நம்ம ரொம்ப நித்தியத்துக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறோம். நித்தியம் என்பது நிரந்தரமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. அது தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் தள்ளப்பட்ட நாம் பாவத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மூழ்கி போன நம்மை இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்து நம் பாவங்களுக்கு மீட்பை கொடுத்து தொடர்ச்சியாய் அவரோடு கூட நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு நமக்கு வழிமுறைகளை சொல்லி நம் நித்தியத்தில் வந்து சேர வேண்டும் என்பதை தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிரங்கமாக்கி இருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு சொல்லிட்டு மாத்திரம் போகாம பரிசுத்த ஆவியின் பலத்தையும் தந்திருக்கிறார். அவர் வெறும் சொல்லிட்டு போகிறவர் அல்ல, அதுக்கான காரியங்களை செய்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுதான் நாம் இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் மாற முடியும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். அதிலையும் தொடர்ச்சியாய் நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறாங்க. அவங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அதிலையும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பிரயாணப்படுகிறவர். எந்த நேரமும் நேரத்தை வீணாக்காமல் தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறவர். வசனத்தின் வெளிச்சம் அவருக்குள்ள இருக்கிறது. ஸோ அதனால ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவர் என்ன சொல்ல போறார், இது பற்றி அவர் சில காரியங்களை பேசும்போது அவர் மூலியமாய் ஆண்டவர் என்ன பேச போகிறார், ஒரு புதிதான காரியங்களை நாமும் தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நித்தியத்துக்கான வழி நாம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே தேவனோடு கூட நெருங்கி வாழவும் தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்கவும் இந்த நாட்களில் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தெளிவாய் நாம் வாழ பிரயாசப்படும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவரை விளங்க பண்ணி அதுக்கு பிறகும் நாம் அவரோடு கூட அவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். ஏன்னா கிறிஸ்துவனா இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவனுக்கு, நான் திரும்ப சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவனுக்கு அவன் மரித்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்க வேண்டும். உயிரோடு கூட அவர் வரும்போது இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் என்பது அவர் சொன்ன நியமங்களை கை கொண்டு வாழ்வது. வாழ்ந்து முடித்தவர்களும் உண்டு, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் ரொம்ப ஆடம்பரமா இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அவங்க வாழ்க்கை உலகத்தின் மேன்மை குறித்தே இருக்காது. உலகத்தின் காரியங்களை குறித்து அவர்கள் தேடவே மாட்டார்கள். ஆனால் துல்லியமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்திருப்பார்கள். ஸோ அவர்கள் யார் என்பதை கர்த்தர் தான் கண்டு கொண்டிருப்பார். மனிதர்கள் பார்க்கிற தாழ்மை வேற. ஒருவேளை நம்ம அப்படியே பூமி மட்டத்துக்கு தலை வணங்கிட்டோம்னா அவர் ரொம்ப தாழ்மைன்னு யோசிப்பாங்க. அது மனித பார்வை. ஆனால் இருதயம் அந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கிறதா என்பதை தேவன் தான் பார்ப்பார். சரீர செயல்முறைகளை பார்த்து விட்டு அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் தாழ்மை உள்ளவர்கள், நல்லவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்றது இயேசு சொன்னதையே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு ஒருத்தர் சொல்ற நல்ல போதகரே அப்படின்னு கூப்பிடுறாரு. நல்லவன் ஒருவனும் இல்லை என்பதாய் இயேசு சொல்லி இருக்கிற பகுதி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்தில் நாம் ஜெயம் பெற்று நாம் தேவனுக்கு முன்னே நிற்கும் போது அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் முதலாவது எழுந்து அங்க போயிடுறான். உயிரோடு கூட இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு அந்த இடத்துல கடந்து போகிறோம். இதெல்லாம் கண்ணிமிக்க நேரத்தில் நடைபெறும் என்பதாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலையும் எழுதுகிறார். அதே நேரத்தில் தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதுகிற அந்த நிருபத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கண்ணிமிக்க நேரத்தில் இவைகளெல்லாம் நடந்து முடிய போகிறது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருக்க போறோம். 7 வருஷம். அதுக்கு பிறகு ஆண்டவரோடு கூட இந்த பரிசுத்தவான்களோடு அவர் இந்த பூமிக்கு இறங்கி நியாயம் தீர்க்க வருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இந்த பூமிக்கு வரப்போகிறோம். பூமிக்கு 1000 வருஷம் அரசாட்சியில பங்கு பெற போகிறோம். 1000 வருஷம். இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கைலாம் 70
பலத்துக்கு மிஞ்சினது என்பது எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் அவருடைய சந்ததி இல்ல ஒரு வாழ்க்கை ஜெனரேஷன் ஒன்று சொல்லும் போது 70 வயசு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இல்லை 80 வயசு. அதுக்கு மேல வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், 100 வயது வரை கூட வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் 120 தாண்டி வாழ்ந்திருக்கிறார்கள். எங்கேயோ ஒன்று தான் எண்ணக்கூடியவர்கள். அவங்கெல்லாம் கின்னிஸ் புக்கில் என்ட்ராகப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் அவங்க வாழ்ந்திருக்கிறதுனால. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்போ முடியும் என்பதே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கை, நிலையற்ற இந்த வாழ்க்கையின் மீது நம் கவனம் அதிகமாக செலுத்தாமல் இந்த 7 வருஷம், அந்த 1000 வருஷம், அது 1000 வருஷ வாழ்க்கை தேவனோட இதே பூமியில வாழ போகிறோம். அதுக்கு பிறகுதான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அப்போ இயேசு சொல்லுகிற விஷயம் பைபிள்ல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறபடி இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனா முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதனைகள் ஆரம்பித்த உடனே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகத்துல பயங்கர உபத்திரம் வருது, முடிவு உடனே வரல. அதுக்கு பிறகும் நீங்க பாத்தீங்கன்னா சாத்தானும் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அதோடு கூட அந்தி கிறிஸ்துவும் அப்படியே நரகத்துல டைரக்டா தள்ளப்படுறாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாத்தான் சிறைப்பிடிக்கப்படுகிறான். 1000 வருஷ அரசாட்சி முடிவு இன்னும் வரல. அதுக்கப்புறமா தான், அந்த 1000 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த வானமும் இந்த பூமியும் முற்றிலும் அழிக்கப்பட்டு நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். பிரவேசித்த பிறகு புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவன் உருவாக்குவார். அப்போ இவைகள் எல்லாம் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். அப்போ நித்திய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் தொடர்ந்து என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு வசனத்தை பேசிக்கொண்டே வருகிறோம். ஆனால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்களோடு கூட கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுக்கு இருக்கிற அந்த ஜீல், அதுக்கப்புறமா அந்த உற்சாகம், அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம், அதே நேரத்துல வேதத்தின் வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், அநேக ஊழியர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள். அது சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ஆனால் அவர்கள் அழைக்கப்படாதபடியே ஊழியத்தில் இருக்கக்கூடும் என்பதை சாத்தான் அவங்களை வைத்து மடிந்து செய்ய கொண்டு இருக்கிறார். அப்போ தேவனோடு கூட இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் காத்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறதும் தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் அந்த ரங்கத்துல செய்யணும்னு சொல்றேன். வெளிரங்கமா நான் பதில் கொடுப்பேன், நீ அந்த ரங்கத்துல செய்யணும் தான் ஆண்டவர் போதிக்கிறார். அப்ப அந்த போதனைகளை கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கொஞ்சம் தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கர்த்தர் உங்களை கிருபையாய் பயன்படுத்துகிறார். அவர் சித்தத்தின்படி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விஷயமா இந்த நித்திய ஜீவன் என்ற தலைப்புல நாங்கள் இப்படி தியானிப்பதனால் எத்தனையோ காரியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். நீங்களும் அதை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நானும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லலாம். நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் பாஸ்டர் சொல்லும்போது 3 வருஷமாக இது குறித்து தியானித்து வராங்கன்ற போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கமே அந்த நித்திய ஜீவனை அளிப்பதற்காக தான். 1 யோவான் 2:25 வேதம் சொல்லுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இட்டர்னல் லைஃப் என்பது ஆண்டு நமக்கு ப்ராமிஸா கொடுத்துட்டுக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ப்ராமிஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் பிரதர் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுங்க, ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுங்க. இன்னும் 31ஆம் தேதி வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த வாக்குத்தத்தை நல்லதுதாங்க, நான் இல்லைன்னு. ஆனா அதை காட்டில ஒரு மேலான ப்ராமிஸ் எது அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ப்ராமிஸ். அதனால அந்த ஜீவன் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, சில பேர் என்ன பண்றாங்க, போய் மலைமலாம் இந்த தபஸ் பண்ணி உக்காடுறாங்க. எப்படியாவது அந்த என்ன சொல்றது, நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கணும், எனக்கு இது வேணும். அதுக்காக நிறைய தியாகத்தும் பண்றாங்க. காலில் ஸ்லிப்பர் போடாம நடந்து போறாங்க, எவ்வளவு பண்றாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு இலவசமா அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணிருக்கிறார். அந்த 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதே என்பதே அந்த சாட்சியாகும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்போ பாஸ்டர் கால இப்போ கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதோ, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்களா, நீங்க யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணார் அப்படின்னா, அவருக்குள் தான் அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. அவர் இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நீங்க எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து செய்ய. நம்ம சொல்லும் போது, நீங்க சொல்லும் போது 12ஆம் வசனமும் அழகா சொல்லுது பாருங்க. ஆமென்.
குமாரனுடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென், ஆமென். அப்போ குமாரன் இருந்தாதான் ஜீவன் அவனுக்கு. அப்போ ஆண்டவரா இயேசு அவன் வாழ்க்கையிலன்னா இஸ் டெட் இல்லைங்களா, ஜீவன் இல்லை. அதுதான் எபேசு 2 நம்ம வாசிக்கும் போதோ அக்கிரமங்களை பாவங்களை மரித்து கிடந்த நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்தார். ஸோ இந்த நித்திய ஜீவனை பற்றி நான் திடீர்னு என்று காலையில் தியானிக்கும் போதோ பாஸ்டர், ஏன்னா நேற்று வரைக்கும் எனக்கு அந்த வசனம் வரல. அப்போ ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு போகணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின் போது எனக்கு பவுல் இந்த தீமோத்தேயுக்கு நிருபத்துல சில ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அது இந்த நிகழ்ச்சியில நம்ம தியானிக்கலாம். 1 தீமோத்தி 6 அதிகாரம் 12 வசனம் பார்க்கலாம். 1 தீமோத்தி 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆமென். லே ஹோல்ட் ஆன் தி எட்டர்னல் லைஃப் அப்படின்றார் பாஸ்டர். அப்போ ஏன் நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த எத்தனையோ நிருபம் பவுலுக்கு சுமார் 13 நிருபம் எழுதியிருக்கிறாரு, ஏன் பாஸ்டர் நீங்க இந்த தீமோத்தி செலக்ட் பண்ணீங்கன்னா, தீமோத்தி வந்து பவுலுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சிஷ்யன். 2வது பவுல் அவரை அட்ரஸ் பண்ணும்போது என் பிரியமான குமாரனேன்ற அந்த 2 தீமோத்தி 1 அதிகாரம் 2 வசனத்துல பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்திக்கு எழுதுகிறதாவது. சோ பவுல் இந்த 2 நிருபத்தை எழுதும் போதோ அவர் ஹார்ட்ல இருந்து எழுதுறாருங்க. தன்னுடைய சாட்சியம் சொல்றாரு, தீமோத்தி சாட்சி நிறைய ஆலோசனை கொடுக்குறாருங்க. 1 தீமோத்தி 2 தீமோத்தில பிஷப் எப்படி இருக்கணும், டீக்கன்ஸ் இருக்கணும், விதவைங்க எப்படி இருக்கணும், சபை நீ எப்படி இருக்கணும், அநேக கடைசி காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்க என்பதெல்லாம் வெளிப்படுத்திட்டு அவர் நிருபத்தை முடிக்கும் சொல்றாரு, லே ஹோல்ட் ஆன் தி எட்டர்னல் லைஃப். நீ நித்திய ஜீவனை பற்றிக்கொள், ஏன்னா அதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். சோ நம்ம அழைப்புல ஒரு முக்கியமான அழைப்பு என்னன்னா, அந்த நித்திய ஜீவன் என்பது ரொம்ப இங்க ஒரு கொஸ்டின் வருது பாஸ்டர், லே ஹோல்ட் ஆன் எட்டர்னல் லைஃப், நீ அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, அதை விட்டு நீ விலகி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. We have to catch hold of it. அப்போ இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா நம்ம அதை கையில பிடிச்சு கொண்டே இருக்கிற மாதிரி ஆண்டு சொல்றாரு, நீ நித்திய ஜீவனை பற்றி கொண்டிரு. ஏன் அப்படின்னா அதுக்கு மேல சொல்றாரு பாருங்க பாஸ்டர், அது 2 தீமோத்தி 4 அதிகாரத்துல 10 வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். இவனும் சீஷன் தான், ஆனா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் உலக ஆசை, பிரபஞ்சத்தின் மீது ஆசை. அதுதான் அந்த விதை விதைக்கும் போதும் அந்த முள்ளுள்ள விதையில சொல்றாரு, இந்த உலக ஆசை அவங்களால பலன் கொடுக்காம போயிடுது. அப்போ ஆண்டவருடைய ஒரு நோக்கம் என்ன, இந்த பவுல் இந்த தீமோத்தி எழுதும் போதோ, நீ வாலிபனா இருக்கிற, நீ நிறைய ஊழியம் நீ செய்ய வேண்டும், ஆனா நீ முக்கியமா என்ன பண்ணணும்னா நல்ல போராட்டத்தை போராடணும். 2வது நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அப்புறம் நீ அழைக்கப்பட்ட. அப்போ 3 காரியம் இங்க பார்க்க முடியுது பாஸ்டர். 1 அழைப்பு. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக ஆண்டவர் அழைச்சாரு தெரியல. அழைப்புன்னு பார்க்கும்போது பைபிள் சொல்லுதுங்க பாருங்க, அது 2 தீமோத்தி 1 அதிகாரம் வசனம் 9 வசனத்துல பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்ன்றார். இட்ஸ் a holy calling. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு பாஸ்டர், இது நிச்சயமா who has saved us and called us with the holy calling, not according to our work, but according to his own purposes, the grace which was given to us in Christ Jesus before time began. அப்போ இந்த அழைப்பு விட்டு இன்னைக்கு எங்க பவுல் தீமோத்திக்கு என்ன எழுதுறாருன்னா, 1 நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள், விசுவாசத்தை காத்துக்கோ, 3வது சொல்ற அழைப்பு. இன்னைக்கு எதுக்கு ஆண்டு நம்மளை அழைச்சாருன்னு தெரியாமலே போறாங்க சபைக்கு. ஆண்டு எந்த நோக்கத்துக்காக என்ன அழைச்சார்? இட்ஸ் a holy calling. இப்போ உதாரணமா ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்ல மந்திரியோ போன் பண்ணி நாளைக்கு இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்னா என்ன எவ்வளவு காசு செலவு பண்ணியாவது அந்த மீட்டிங் போவாங்க. ஏன்னா பெரிய ஒரு உன்னதமான ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டு இருக்காரு. உலக பிரகாரமாய் ஆளக்கூடிய ஒரு தலைவர் கூப்பிடும் போது அவ்வளவு முக்கியத்துவம். வானத்தை பூமியும் படைச்ச ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பரிசுத்த அழைப்புக்காக அழைத்திருக்கிறேன். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்தை சொல்றாரு, அது ஹெவன்லி காலிங் என்றாருங்க. அதோ எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. ஸோ நம்மளை அழைத்த நோக்கமே ஒரு ஹெவன்லி காலிங். ஸோ இன்னைக்கு பூமிக்குரிய போன எபிசோட்ல கூட நம்ம பார்த்தோம், பூமிக்குரியதே யோசனை இருக்காதீங்க, நம்ம பரலோகத்துக்குனுடைய வாரிசுகளா நம்ம இந்த பூமியில ஆண்டு சொல்ற, நீ எனக்கு அம்பாசிடரா இரு,
நீ எனக்கு கோவர்க்கரா, உடன் ஊழியக்காரா இரு என்றார். அப்போ தேவனோடு கூட வாழ்வது ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கை. ரெண்டாவது அந்த அழைப்பு, இட்ஸ் ஹெவன்லி காலிங். கண்டிப்பா. ஸோ இந்த அழைப்பை விட்டுடக்கூடாது, நித்திய ஜீவனை நம்ம விட்டுக்கூடாது. ஸோ தீமோத்திக்கு நிறைய ஆலோசனை பவுல் சொல்றாரு. பிலிப்பியர்ல எழுதும்போது சொல்றாரு, இட்ஸ் அ ஹை காலிங் என்றார். அதாவது ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு அல்லது மேலான ஒரு அழைப்பு. அப்போ இன்னைக்கு எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அழைப்பும் அந்த அதாவது நித்திய ஜீவனும் லிங்க் ஆகுது பாருங்க. கண்டிப்பா. அப்போ தீமோத்திக்கு சொல்லும் போது அவர் சொல்ற நித்திய ஜீவனை பற்றி கொள்வதை சொல்லி அழைப்பை குறித்து தீமோத்திக்கு பேசுறாருங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் தான் அதை பற்றி கொண்டிருக்க முடியும். ஏன்னா நீங்க சொல்லும் போது எனக்கு உணர்வு வசனம் கவனம் வருது. என்னன்னா அப்போஸ்தலர்கள்ல சொல்லும் போது இது அடிக்கடி சில நிகழ்ச்சிகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அப்போ அதுல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிரசங்கிக்கும் போது நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. மீதி பேர் விசுவாசிக்கல. அதாவது 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென், ஆமென். அப்ப அவர்கள் மாத்திரம்தான் விசுவாசிக்க முடியும், மற்றவர்கள் இல்ல. அதனால நேத்து வனாந்திரத்துல ஜெபம் பண்ண தனியா திடீர்னு ஒரு வாலிப பையன் வந்தான். ஜெபம் பண்ணுக்கும் போது அப்புறம் ஆனா ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறேன் நான். என்னப்பா அப்படின்னா, அவன் 24 பேர், அவங்க பெரிய பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிங்க, எல்லாரும் இந்துங்க. இந்த ஒரு பையன் மொத்தம் ரசிக்கப்பட்டுக்கிறான் ஃபர்ஸ்ட். அப்போ அழுறான். அண்ணா அவங்கள பார்க்கும்போது இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களான்னு வேதனையா இருக்கு. நான் சொன்னேன், இல்ல அழாத, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்ட அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு கொடுவார். அப்போ அந்த குடும்பத்துல ஒருத்தனை தெரிஞ்சுக்கினாரு பாருங்க. ஆச்சரியமா இருக்குது. ஒரு காலத்துல அவன் அவ்வளவு விரோதமா இருந்தவங்களாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இப்பொழுதும் அந்த தரிசனத்தின் மூலியமாக கிரியை செய்தார். அவர் யாரெல்லாம் எழுந்து போயிருக்கிறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நிற்கிறார். அதாவது இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சிகளில சமூக வலைத்தளங்களில நிறைய சபையை துன்புறுத்தக்கூடியவர்கள் எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஊழியக்காரங்களை அடிக்கிறத பாக்குறோம், ஆராதனை நடக்கும் போது காலரை பிடிச்சி வெளியே இழுத்துன்னு வர்றத பாக்குறோம், அங்க போய் பலவிதமான கோஷங்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம், அவங்கள அந்த கோஷத்தை சொல்ல வைக்கிறத பார்க்கிறோம், பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. சில இடங்கள் எல்லாம் ஆராதிக்கிற ஸ்தலங்களை இடித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களால பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை தான் இடிக்க முடியும், ஸ்பிரிச்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷனை ஒவ்வொருவரும் தொடவே முடியாது. அது அவர்கள் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி எப்படி சவுல் கூட ஆரம்பத்துல சபையை பாழாக்கினதுதான், அவரை கொண்டு ஆண்டவர் உலகம் முழுவதும் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா, அது எங்கேயோ நடக்குது. அதாவது நான் சொல்றது ஆந்திரா பிரதேஷ், அதுக்கப்புறமா நார்த் இந்தியால பல இடங்களில தான் இப்போது அப்படி நடந்துட்டு வருது. நம்ம பெங்களூர் கர்நாடகா பகுதிகளிலும் ஒரு சில டீப் கர்நாடகால நடந்து கொண்டு வருகிறது. அப்போ நாங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வித்தியாசம் பண்ணது பாருங்க. அதாவது ஆரம்பத்துல ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக பெரிய பெரிய கத்திகளை வைத்து அப்படிலாம் இருந்த ஒரு வாழ்க்கை தான். ஏச சந்திக்கலன்னா நான் இன்னைக்கு உயிரோட இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன், நான் பாத்திரவனே இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு தள்ளப்பட்ட குப்பையில இருந்த என்னதான் கர்த்தர் எடுத்தார். இன்னைக்கு காலையில கூட ஒரு தாட் ஆர்டர் கொடுக்கிறாரு. உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை தேடுகிறார்கள். யார் பெரிய ஊழியக்காரர், யார கூப்பிடலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் குப்பைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். அங்கிருந்து எவனை பொறுக்கி எடுத்து தமக்காக உயர்த்தலான்னு சொல்லி. சோ அப்படி குப்பையில தேடும் போதுதான் நான் தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டேன். அப்போ அங்க இருந்து தான் கர்த்தர் என்னை தூக்கிட்டு இவ்வளவு தூரம் இந்த 28 வருஷமா இந்த பயணத்துல தேவன் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் வருது. அதாவது உட்கார்ற இடத்துலயே இவனுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்களே, அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதா, ஒரு புரட்சி ஒன்று பண்ண முடியாதா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் உடனே இன்டர்ஃபியர் ஆகி என்ன சொல்றாருன்னா, கல்வாரி சிலுவையில நான் என்ன பண்ணேன்னாரு. நான் உடனே சொன்னேன், கொடுமைப்படுத்தின அவர்களை அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதது செய்கிறார்கள். அப்ப இனிக்கும் அதேதான், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாது செய்கிறார்கள். அவர்களை மன்னிக்கும்படி நீ ஜெபம் பண்ணு, ஏன்னா அதுவும் ஆத்துமாதான்.
அப்ப இன்னைக்கு உலகத்தை, ஊழியக்காரர்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்கள், சபையை இடிக்கக்கூடியவர்கள், ஜெப மையங்களுக்கு கடந்து போய் தடை பண்ணக்கூடியவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்கள் சொந்த இஷ்டமா செய்யல, சாத்தானின் ஆதிக்கம் அவர்களை மேற்கொள்ளுகிறது. அவர்கள் மூலியமாய் எப்படி ஒரு தேவ மனுஷன் மூலியமாய் தேவன் செயல்பட விரும்புகிறாரோ அப்படியே தீயவன் அவர்களுக்குள்ள பிரவேசித்து, இடம் கொடுக்கக்கூடிய அவர்களுக்குள்ள பிரவேசித்து இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிகளை அவன் செய்யறான். அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பது ரொம்ப முக்கியமா. ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி எப்போ உபத்திரம் நடக்குதோ அப்பதான் சபை பெருகுது. கண்டிப்பா இது உண்மையான ஒரு, நம்ம வளர ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்த்தாக்கா எங்க உபத்திரம் இருக்குதோ அங்கதான் சபை. அதுதான் எனக்கு ஒரு பழமொழி சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரோ ஒரு அரசியல் தலைவர் சொன்னாரா, கிறிஸ்தவங்களை தொடாத, அவங்க மூட்டு பூச்சி மாதிரி, ஆமா இன்னும் அதிகமாயிடுவாங்க, அவங்களை நசுக்கினா அது பெருகும், அவங்களை அமைதியா விட்டுரு அப்படின்னு. அந்த சைக்காலஜி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எவ்வளவு உபத்திரம் வருதோ அவ்வளவு வேகமாய் சுவிசேஷம் பரவும். சைனால கூட ஃபர்ஸ்ட் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு நாள் அண்டர் கிரவுண்ட்ல மினிஸ்டர் பண்றதுக்கு ஒரு யூரோப்பியன் போயிருக்கிறாருங்க, அமெரிக்கா சேர்ந்தவர். போய் வசனம் சொல்ல போகும்போது கொஞ்சம் பேர் வந்தாங்களாம், ஒரு 26 பேர் 40 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பைபிள்ஸ் இல்லைங்களாம். அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 13 பைபிள்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காரு. எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களாம். அங்க இருக்கிற அந்த இவங்களுக்கெல்லாம் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பீட்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த பைபிள் எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். அப்போ இவர் உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன் சிஸ்டர் பைபிள் எடுத்து பக்கத்தில் கொடுத்துட்டீங்கன்னா, இல்லை நான் 1 பேர் முழுதாக பைஹார்ட் பண்ணிட்டேன் ஜெயிலில் இருக்கும்போது அப்படின்னாங்க. ஏன்னா நான் பைபிள் வச்சிருந்தேன்றதுக்காக என்னை சிறைச்சாலையில் போட்டாங்க. அப்போ வருங்களை பார்த்து சொன்னா, எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வராதிங்க, நியூ டெஸ்ட்மெண்ட் பேப்பர் கொஞ்சம் கிழிச்சு எடுத்துன்னு வந்துருங்க, நான் இங்கே உட்காந்து அதை பைஹார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் 1 பேருன்னு சொன்னோன்னா நான் என் பைபிள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க படிச்சுக்கிட்டேன். அப்போ கடைசியாக அவர் என்ன பண்ணாராம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணோம், என்ன ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், ஐயா வெளிநாட்டுல எல்லாம் சுயாதீனமா ஆராதிக்கிறாங்களாம், சுயாதீனமா சர்ச்சுக்கு போறாங்களாம், அதனால எங்க ஊர்லயும் அந்த மாதிரி வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் அப்படி பண்ண மாட்டேன்னாராம். ஏன்னா அங்க சபை விஸ்தாரமா இருக்குது, ஏரியா சபை இருக்கான ஆட்கள் வரமாட்டேன்றாங்க. பிறகு ஒரு 10 கிலோமீட்டர் தான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்றாங்க. இங்க பர்சிக்யூஷன் இருக்குது, ஆனா நீங்க எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்க. உண்மை, அங்க ஃப்ரீடம் இருக்குது, ஆனா ஜனங்க வாஞ்சே இல்ல. ஒரு சில இடங்கள்ல சைனாலேயே நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு பைபிள் பெற்று கதறி அழகர் எத்தனையோ பேர் அந்த பைபிளை கையில வச்சு கீழே பரண்டு அழுகுறாங்க. இன்னைக்கு பைபிள் கணக்கில்லாம நம்ம கிட்ட இருக்குது, அதை உபயோகப்படுத்த நம்ம ஜனங்க மறுக்கிறாங்க. எத்தனை பேர் அதை பயன்படுத்துறது வெறும் ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறாங்க. ஆமா, அதுதான் வேதம் சொல்லுது, வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியுகிறீர்களே. சோ நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டும்னாக்கா அது வேத வசனம். அதான் யோவான் அது 5ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அப்படி சொல்லுது நம்ம. சர்ச் தி ஸ்கிரிப்சர். நீ வசனத்தை ஆராய்ந்து பாரு, உனக்கு அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிகிறீர்களே, அவைகளே என்ன குறித்து சாட்சி கொடுக்கும். ஏன் வசனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கடைசி காலத்துல ஜனங்க வித்தியாசமான ஜனங்க சூழ்நிலை, உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதே 1 தீமோத்தேயுல பவுல் எழுதுறாருங்க. ஜனங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய சூழ்நிலைமை அங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு லிஸ்டே கொடுக்குறாருங்க. அங்க 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர் தற்பிரியர். ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படி இருப்பானா, செல்ஃபிஷ். அதுதான் இப்போ இந்த பகுதி ஒரு நல்ல பகுதி நீங்க தியானிப்பது. ஆனா அதுக்கு முன்ன உங்ககிட்ட நீங்க பேசின விஷயத்தை கேட்டு, ஏன்னா நம்ம ஸ்கிப் ஆகி வந்துட்டோம். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, தீமோத்தி பற்றி கொண்டான், ஒருத்தன் விலகி போனான். ஆமா ஆமா, கரெக்ட். நீங்க சொன்னீங்க. ஆமா, தேமா பின்வாங்கி போயிட்டார். அவன் உலக பிரகாரமா, உலக ஆசையில. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே போயிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ என்ற பெயர் கொண்டவர்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கூடியவர்கள் கூட ஊழியம் செய்கிறார்கள். ஆனா உலகத்தின் பற்றுதல் அவர்களுக்குள்ள வந்துவிட்டது. சோ அதுதான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் என்னை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருகிற இந்த நாட்களில உண்மையிலேயே எனக்கு எந்த அளவுக்கு இந்த உலக காரியத்தின் மீது வெறுப்பு உண்டாயிருச்சு அப்படின்னா, எது மேலே எனக்கு பிரியம் இல்லை. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவரா மாறிட்டார். அதான் எனக்கு என்னன்னா, இந்த டைம்ல ஆண்டவர் என்ன எடுத்துட்டா கூட சேஃபா நான் லேண்ட் ஆயிடுவேன். ஆனா ஆண்டவர் எந்த நோக்கத்தோட கூட என்ன நடத்துகிறார் என்பது எனக்கு அது தெரியாது. ஆனா அனுதின காரியங்களை, அனுதின ஆகாரத்தை கொடுக்கிறார். நிச்சயமா அது நீங்க சொல்லும் போது யோவான் 6 சொல்றாரு, என் அப்பத்தை புசித்து என் மாம்சத்தை பானம் பண்ணனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள்ல எழுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எப்படி சாப்பாடு சாப்பிட்டா நம்ம திருப்தி ஆயிடுறோமோ, அப்ப ஏசப்பா உங்களுக்கு திருப்தி ஆயிட்டாரு. ஆண்டவரா இயேசு நமக்கு திருப்தியா இருக்கிறாருனால
அவருக்குள்ள நாம் இருக்கிறதுனால அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம பாத்திரவான்களா மாறிடும். சோ அது ஒண்ணு நீங்க பேசும்போது என்ன கண்டுபிடிச்சான்னா, கிறிஸ்து எனக்கு போதுமானவர். இன்னைக்கு உலகத்துல பணம் இருக்குது, உலகத்துல ஐஸ்வர்யம் இருக்குது, உலகத்துல ஆஸ்தி இருக்குது, உலகத்துல இச்சை இருக்குது, உலகத்துல பெருமை இருக்குதுங்க. இது மூணு மனுஷனை கவுக்கிறதுக்கே பார்க்க நித்திய ஜீவன் அவன் எழுந்து போயிடணும் என்றதுனால ஆண்டவர் அதான் இல்ல ஒரு விதத்துல ஒரு சின்ன வார்த்தை தான் கவுக்கிறத பாக்குதுனோட சாத்தானுடைய ஆர்மி செயல்பட்டு கொண்டே இருக்குது. எவனை வஞ்சிக்கலாம், அவனுக்குள்ள எப்படி போறலாம், ஒரே ஒரு சின்ன கசப்பு இடம் கொடுத்துரும். இப்போ நம்ம கூட மனிதர்கள் ஒரே ஒரு சின்ன யார் மேலேயும் ஒரு கசப்பு நமக்கு இடம் கொடுத்துரும். ஒரு பெருமை சாத்தானுக்கு வழி திறக்கும். அதாவது வழி இல்லாம உள்ள நுழைய முடியாது. ஒருவன் ஆண்டவருக்குள்ள இருந்துட்டா நிச்சயமா சாத்தான் உள்ள கிரியை செய்யவே முடியாது. அவன் இடம் கொடுத்தால் வழியே. அப்ப அந்த இடத்தை உருவாக்குறதுக்கு பலரை உருவாக்குறான். அதுதான் உங்களுக்கு போன நிகழ்ச்சியில் கூட சொன்னேன். நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, அவனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உடனே என்ன பண்றான், எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் ஆபரேட் பண்றான். அந்த டைம்ல உங்க போன் ரிங் ஆக வைக்கிறான். இந்த போன் ரிங் சத்தம் அதிகமா அந்த டைம்ல உங்க காதுல கேட்க வைக்கிறான். உடனே இந்த கான்வர்சேஷன் ஸ்லோ டவுன் ஆகுது. இப்ப திங்கிங் எங்க போகுது அப்படின்னா, யார் நம்மள இந்த நேரத்துல கூப்பிட்டு இருப்பாங்க, நம்மள அவன் டைரக்டா சிதறடிக்க முடியலன்னு உடனே வேற ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்றான். சோ நம்ம அதுக்குதான் எப்பவுமே ஆலயத்துக்கு போனாலும் சரி, நம்ம ஜெபிக்க போனாலும் சரி, நம்ம சிந்தனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டு எந்த சத்தமும் கேட்க கூடாது. இன்னொன்னு பெஸ்ட் டைம் நம்ம அதிகாலையில ஒரு நாள், அதுதான் சொல்றேன், டிஸ்டர்ப் இல்லாத டைம்ல. ஏன்னா அதிகாலையும் சரி நள்ளிரவும் சரி, மிட் நைட் கூட அந்த டைம்ல அன்டில் அன்எக்ஸ்பெக்டடா யாராவது மரிச்சிட்டாங்க அப்படின்னா தான் கால் பண்ணுவாங்க. ரொம்ப எமர்ஜென்சினா தான் கால் பண்ணுவாங்க. தவிர இந்த கால்ஸ் எல்லாம் டெய்லி வராது. சாதாரணமா இருக்கிறவர்கள் நம்மோடு கூட இந்த டைம்ல பேசவும் முடியாது. உலகமே தூங்குகிற ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு டைம்ல நம்ம ஜெபிச்சோம்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஜெபிக்கலாம். அதாவது அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் me and God will be exactly in the correct route. கரெக்ட் ரூட்ல இருக்கும். நம்ம பேசுறதும் கேட்கலாம், அவர் பேசுறத கேட்கலாம், ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். டே டைம்ல அப்படி இருக்கும். டே டைம்ல கூட நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். ஆனா என்ன அப்படின்னாக்கா, we have to go away from them. அந்த சூழ்நிலையில் நமக்கும் தேவனுக்கும் ஒரு அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்றாங்க. அதனால இவங்களுடைய அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியால நம்ம போய், சோ அவங்க ஏரியாக்குள்ள நம்ம கவர் ஆகக்கூடாது. அவங்க ஒருவேளை பல காரியத்துக்கு தேடலாம், ஆனாலும் நம்ம அந்த நேரத்துல நம்ம அவங்க கையில அகப்படாம ஜெபம் பண்ணலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொறுப்புள்ளவர்கள் அப்படி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்க பாருங்க, தானியேல் ரொம்ப பொறுப்புள்ளவர், அதாவது பிரைம் மினிஸ்டர். அவருக்கு சொன்னா மினிஸ்டர், கிங்ஸ் கோர்ட்ல ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார் நேபுகாத்நேச்சரால. அப்ப எல்லா பிரதானிகள் மேல அவர் ஒரு தேவன் உயர்த்திட்டாரு. உயர்த்தின பிறகு அவருக்கு இருந்த பிஸி ஷெட்யூல்ல 3 வேளையும் முன்பு செய்து வந்தபடியே தானியேல் ஜெபம் பண்ணினார். அதுவும் எருசலேமுக்கு நேரா பல கணிகளை தரும். நீங்க பாத்தீங்கன்னா எருசலேமுக்கும் இவங்களுக்கும் 2500 கிலோமீட்டர். அப்போ அவருடைய டிசைர் வாஞ்ச எங்க இருக்குது பாருங்க, 2500 கிலோமீட்டர். இது ஏதோ இங்க பாத்துக்கிட்டு ஜெபம் பண்ண ஸ்பிரிச்சுவல் நிலைமையில அவர் பாக்குறதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கலாம். நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கிறோம், அங்க இருந்திருக்கிறோம், அது என்ன அமைப்புல இருக்குதுன்னு நமக்கு தெரியும், அது எந்த லைன்ல இருக்குது. இப்ப பெங்களூர் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பக்கம் பாக்குறோம், சென்னை அப்படின்னா இந்த பக்கம் பாக்குறோம், ஆந்திர பிரதேஷ்னா நம்ம இந்த பக்கம் பாக்குறோம். சோ அந்த மாதிரி ஒரு அதுக்கு ஒரு வே இருக்குது. அந்த மாதிரி ஒரு எருசலேமுக்கு நேராய் தன் பலகலைகளை திறந்து முன்பு செய்து வந்தபடி 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். அப்ப அவ்வளவு பிஸி ஷெட்யூல் அவரால் ஜெபிக்க முடியுது. நம்ம என்ன அவ்வளவு பிஸின்றாங்க. உண்மைதாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி லூக்கா 21 ஆண்டு கடைசி காலத்தை குறித்து சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், ஆனா நீயோ ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருன்றார். பி கேர்ஃபுல் டு ப்ரே என்றார். ஏன்னா இந்த கடைசி காலத்துல நீங்க அது சொல்ற வார்த்தையின்படி பார்த்தா கடைசி காலத்துல இன்னைக்கு ரொம்ப தேவையானது பார்க்கும்போது ஜெபம் தான் பாஸ்டர். லூக்கா 21 சொல்றாருங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது பாருங்களேன் 36 ஆகியால் இனி நீ சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீ தப்பி மனுஷருக்குமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஸோ ப்ரேயர் என்றது நம்ம அதுதான் நான் லாஸ்ட் டைம் சொல்லும்போது கூட சொன்னேன், ஒரு பறவை பறந்து போனோம்னா ஒரு பக்கம் அந்த 2 ரெக்க தேவை, நம்ம பறந்து போனோம்னா
ஜபம் தேவை, வசனம் தேவை. இது ரெண்டு தான் நம்மள அங்க ஹெவனுக்கு கொண்டு போறதுக்கு வழி காட்டுது. அதனால அதுக்கு தான் அப்போஸ்தலருக்குள்ள ஜபிக்கிறதிலும் உபதேசிக்கிற ஊழியத்தை விட்டுட்டு நாங்க பந்தி விசாரணை செய்யறது சரி செய்ய முடியாது. அதான் சொல்றாங்க. அதுதான் அவங்க அந்த கரெக்ட் டிசிஷன் அவங்கள எடுத்துக்க முடியாது. ஆவியானுடைய ஞானம். அதனால என்னன்னா நாங்க இதுல எங்க டைம் செலவு பண்ண முடியாது. நாங்க ஜபத்திலும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதிலும் போதிப்பதிலும் நாங்கள் கவனம் செலுத்தணும். அதனால எங்களை ஜெபிக்க விடுங்க. பந்தி விசாரணைக்காக ஒரு செட் ஆஃப் பீப்பிள் எழுப்புங்க, அவங்க சைட் அப்படின்றது எழுப்புறாங்க. அதுல ஸ்தேவான் வராரு. அப்ப ஸ்தேவான் வந்து ஆவியின் அவங்க ஒரு கிரைட்டீரியா கொடுக்கறாங்க எப்படி செலக்ஷன் ஆகணும்ட்டு. அப்ப மனிதர்கள் ஆரம்பத்திலே ஊழியத்துக்காக செலக்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆவியில நிரம்பி இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க ஒரு குவாலிட்டி அங்க செக் கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட 7 பேரை தான் தெரிந்து கொள்றாங்க. அதுல ஒருவர் ஸ்தேவான் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார். ஆனா என்னன்னாக்கா சரித்திரத்தை பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். கொல்லும் போது அவருக்கு வலி இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய கான்சென்ட்ரேஷன் மாறிடுச்சு. எப்பவுமே ஜபம் பண்ணும்போது கூட நம்ம கர்த்தரை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா முழங்கால் வலிக்காது. கரெக்ட்டுங்க. ஜபத்தை ஜபிக்கணும், பிரேயர் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி பாருங்க, ஜனங்க சர்ச்சுக்கு வருது இல்லை. மற்ற ஏதாவது கூட்டம்னாக்க போறாங்க. ஆனா ப்ரேயருக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் வந்து சில பேர் தான் கொடுக்குறாங்க கண்டிப்பா. ஆனா அந்த ருசி கண்டவங்க, ஆனா நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிரகாரம் ஜபத்தின் மூலமா தான் எல்லாம் சாதிக்க முடியும். இப்போ கடைசி காலத்துல prayer is very very important. Without ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, no prayer no power, less prayer less power, no power no prayer no power. அப்போ ஜபம்ன்றது நம்மை ஆயத்தப்படுத்துறது. ரெண்டாவது ஆண்டவரோடு கூட உறவு, அவர் அநேக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். ரெண்டாவது ஆண்டவரோடு கூட அந்த ஐக்கியத்துல எப்பவுமே இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா கடைசி காலத்துல அதாவது இப்ப இந்த நாட்களில மற்றவங்களை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மள முதல் கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப உண்மையான ஒரு நம்மள சேர்க்கணும். நம்ம உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் நம்ம லாபம் இல்லை. உன்னை ஆயத்தப்படுத்து, அப்புறம் பிறரை நீ ஆயத்தப்படுத்து. நம்ம ஆயத்தமா இல்லாம நம்ம மற்றவங்களை ஆயத்தம் பண்ண முடியாது. ஏன்னா இயேசு பேசும்போது சொல்றாரு, அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி செய்யாதீர்கள். அவர்கள் சொல்லுகிறது, அவர்கள் மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து சரியானதை சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் செய்வதில்லை அப்படின்னு உண்மைதாங்க. அப்போ நம்ம சொல்றதும் செய்யறதும் எக்ஸாக்டா காம்பினேட்டிவா இருக்கணும். நம்ம சொல்றது மாத்திரம் சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா மனிதனால கேள்வி கேட்க முடியாமல் இருக்கலாம். அவர் நியாயாதிபதியா வெளிப்படுவார். அவர்கிட்ட வந்து பேக் ஆன்சரே பண்ண முடியாது. இப்போ பாஸ்டர் சில பேர் ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் ஜபம் கேட்கப்படுறது இல்ல அப்படின்றாங்க. சில பேர் பிராக்டிகலா பேசும்போதும் சில பேர் என்னன்றாங்க, நான் ஜபிக்கிறேனே, ஏன் ஜபம் ஏன் கேட்கப்படல? சித்தத்தன்மையை ஜபிப்பது இல்ல. இப்ப நான் ஒண்ணு சில காரியத்தை சொல்றேன் கேளுங்க. ஆண்டவருக்கு தான் நம்முடைய எண்டு தெரியும். நம்முடைய எண்டு எப்பவுமே வந்து ஆண்டவருடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்றது என்னன்னா, ஒரு எண்டை குறிப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரேஸை ஸ்டார்ட் பண்றோம். நமக்கு பினிஷிங் பாயிண்ட் வேணும். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம், நமக்கு ஃபர்ஸ்ட் எதை காமிக்கிறாங்க, எங்க எண்ட் எங்க எண்ட் பண்ணணும். இந்த லைன் தான் வந்து பினிஷிங் லைன். இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், இங்க வந்து முடியணும். இத பார்த்துட்டு தான் வந்து அங்க ஸ்டார்ட் பண்றோம். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம எண்ட உருவாக்கிட்டு தான் நமக்கு பிகன் பண்றாரு. அப்போ அந்த எண்டு என்ன என்பது நமக்கு அதிகமா தெரியலனாலும் அவருக்கு தெரியும். ஆனா தேவனோட சஞ்சரிக்கக்கூடியவங்களுக்கு அவங்க எண்டு என்னன்னு தெரியும். ஏன்னா தாவீதுக்கு கர்த்தர் தன் மரணத்தை பற்றி தெரியப்படுத்தினார். எசேக்கியாவுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாக்கு 15 ஆண்டு அப்படின்னா அவனுக்கு தெரியும். 15 ஆண்டு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம். அவர் வந்து எனக்கு 15 இயர்ஸ் கொடுன்னு கேட்கல. அவர் வந்து ஜீவனை கொடுங்கன்னு கேட்டார். கர்த்தர் தான் சொன்னார், உனக்கு 15 ஆண்டு நான் கொடுக்குறேன், கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த 15 வயசு எண்ட் ஆகும் போது அவருக்கு தெரியும், நான் மரிக்க போறேன். மோசேக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன தெரியும், ஆனா கிட்ட வந்த உடனே இவர் பாத்துறாரு கானான் தேசத்தை, நீ அந்த மலை மேல வணி சாக போறன்றாரு. நேபோ பர்வதம் சந்தோஷமா போறாரு. ஆண்டவருக்காக அவருக்கு பலன் அங்க இருக்கு இல்லைங்களா, போயினே இருக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டு பிளஸ் பண்ணிட்டு ஃபேர்வெல் சொல்லிட்டு போயினே இருக்கிறார். அடுத்தது கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு போயிட்டே இருக்கிறார். இன்னைக்கு மரணம் என்ற வார்த்தை கேட்டால் பயம், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க.
அது ஜெபம் இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ஆயத்தப்பட வேண்டியது நல்ல. ஏன்னா ஆண்டு சொன்னாரு, நீ நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்கள் ஆயத்தமா இருங்க, அதனால எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்றார். ரெண்டாவது எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தின காரியம், பிரேயர் லைஃப்ல ஒரு 4 முக்கியமான காரியம் வேணும் பாஸ்டர். முதலாவது பார்க்கும்போது, என்னத்தை நம்ம ஜெபிக்கிறோமோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் கண்டிப்பா அப்படின்றாரு. ஸோ பிரேயர்ல கூட என்ன, நீங்க இந்த நித்திய ஜீவனுக்கும் பிரேயருக்கு லிங்க் இருக்கு. ஏன்னா ஜெபம் தான் நம்மள ஆயத்தப்பட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ போன வாரம் நான் இது பற்றி தான் மெசேஜ் கொடுக்கும் போதோ ஜெபத்துல 4 காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை நம்ம பேசுவோம். 4 காரியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நேரம் கடந்து போறதுனால இந்த ஒரு முடிவு கொண்டு வரோம். அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து இதோடைய தொடர்ச்சி இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நித்தியம் ரொம்ப முக்கியமானது, அதுதான் நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. உங்களை சேஃப் கார்ட் பண்றதுக்கு தான் ஒவ்வொரு காரியமும் உங்க வாழ்க்கையில நடக்குது. அதாவது கிறிஸ்துவை நம்பக்கூடியவனுக்கு சகல ஏதுவும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உங்க வாழ்க்கையில டிலேவா காணப்படலாம், அந்த டிலே உங்க ஆத்மாவுக்கு உறுதியானதா இருக்கும். எனவே நீங்க ஒரு காரியத்தை குறித்து கலவக்கூடாது, கலங்கவும் கூடாது, எந்த காரியத்தை குறித்தும் வேதனைப்படவும் கூடாது. ரொம்ப தெளிவாய் தேவனோடு கூட நடக்கக்கூடிய உங்களுக்கு அதினதின் நேரத்தில், அதினதின் காலங்களில் ஒவ்வொன்றையும் இந்த உலகத்தில் இருக்கிறவரை கர்த்தர் செய்து முடிப்பார். அதை டிலே ஆகுதுன்னு உங்களை பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தேவனோடு கூட சஞ்சரித்து நடங்கள். ஜெபத்தை குறித்து கேள்விப்பட போகிறோம், நிறைய காரியத்தை கேட்க போகிறோம். இந்த பகுதியில பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நிறைய காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுல இன்னும் கூட நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு ஒரு இடத்துல பற்றிக்கொள்ளுன்னு சொன்னா, இன்னொருத்தருடைய பேரை சொன்னீங்க, தீமாவை அவர் விலகி போயிடுறாரு, உலக பிரகாரமா போயிடுறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், அது சாதாரணமா ஒரு வார்த்தையில போடப்பட்டிருக்கலாம். கூட இருக்கக்கூடிய ஒருவனே விலகி போறான், இயேசுவோடு கூட இருந்த ஒருவனே காட்டி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்தில் அந்த நாட்களிலே 1வது நூற்றாண்டில் நடந்தது. இந்த நாட்களில் அதிகமா நடக்கிறது. காரணம், அவர் வருகை சமீபமா இருக்கிறது. எல்லா அடையாளமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி வருகிறது. எனவே மிகுந்த எச்சரிக்கையோட கவனத்தோடு கூட உங்க ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்க ஆத்மா நித்தியத்துக்குள் போக வேண்டுமானால் இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வெறும் இந்த காலத்தில் தான். எக்கால சத்தம் கேட்டா அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. எக்கால சத்தம் கேட்டா உன் ரத்தத்தை சிந்தி வரணும். ஆனா இப்போ அவர் ரத்தத்தினால் நீ வந்துருவ. எது உனக்கு சுலபம் என்பது யோசித்துப்பார். அவர் ரத்தத்தினால் அங்க சேர போறியா, இல்ல உன் ரத்தத்தை சிந்தி நீ சேர போறியான்றது நீ முடிவு பண்ணிக்க. எனவே தேவனோட நடங்கள், தேவனோட வாழுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் எங்களை ஜீவனோடு வைப்பாரானால் நிச்சயமாய் உங்களோடு கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாய் பகிர்ந்து கொள்ள போகிறோம். பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க இந்த நிகழ்ச்சியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட்ல அவைகளை பகிர்ந்து கொள்ளுவோம். அதுவரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.